பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்கீங்க. எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். நான் ஷார்ட்டாக பேசி முடிச்சிடுறேன். மிஷ்கின் சார் வந்து ரீசெண்டாக மீட் பண்ணப்போ, நான் இப்போ நடிக்கிறேன்டா, சூப்பர் சிங்கர்லாம் போகிறேன், நான் டைரக்ஷன் பண்ணதை விட இப்போ நிறைய சம்பாதிக்கிறேன், முன்னை விட இப்போ செழிப்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் வருத்தமாக இருக்கேன், எனக்கு சோகமாக இருக்குது உள்ளுக்குள்ளே, ஏன்னா என் படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த டைரக்டர் மிஷ்கின் வந்து உள்ளுக்குள்ளே ஒரு ஏக்கத்தோடு இருக்கிற அந்த டைரக்டர் மிஷ்கின் வந்து வெளியே வர போகிறாருன்றது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நாங்கள் பார்க்குறதுக்கு. அண்ட் வி வாண்ட் யூ டு மேக் மோர் அண்ட் மோர் ஃபில்ம்ஸ் சார். நீங்கள் நடிங்க, பட் நிறைய படம் பண்ணுங்கள் சார். அது ஒன்று தான் என்னோடய ரிக்வெஸ்ட்டாக நான் கேட்டுக்கிறேன். அண்ட் ஆல்சோ சார்கிட்ட நீங்கள் என்ன ஃபில்ம் கேட்டாலும் வந்து நான் பார்க்கல கண்ணா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது வந்து இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இவங்களுடைய எந்த படமும் இவங்க பார்த்துருக்காங்களான்னு தெரில. என்னோடய படமும் மண்டேலா சார் பார்த்ததில்ல, என் படம் மாவீரன் சார் நடிச்சிருக்காங்க, அதுவும் அவங்க பார்த்ததில்ல. ஸோ நான் இந்த மேடையில் ஒரு ரெக்வெஸ்ட்டாக, சார் ஒரு 2 படம் பண்ணியிருக்கேன் சார், ஒரு டைம் கிடைக்கும்போது பாருங்கள் சார். தேங்க்யூ. அண்ட் சேது அண்ணன் கூட நான் மாவீரனில் ஒர்க் பண்ணேன். எனக்கு மாவீரன் வந்து அந்த மாவீரனோட வாய்ஸே சேது அண்ணன் தான் கொடுத்தாங்க. ஒரு 5 days தான் நான் அவரோட ஒர்க் பண்ணேன். சூப்பர் ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 5 days ஒர்க்குக்கு எந்த ரெம்யூனரேஷனுமே வாங்காமல் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு எனக்கு. அந்த டைம் வந்து நான் மிஷ்கின் சார் அண்ட் சேது அண்ணா 2 பேரையும் உட்கார வச்சு அவங்க கான்வர்சேஷன் ஒரு வாட்டி நான் கேட்டேன். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆக்சுவலி சேது அண்ணன் தான் பேசியிருந்தாங்க, நீங்கள் வந்து சைலண்ட்டாக இப்படி கேட்டுட்டே இருந்தீங்க சார். அது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அந்த கான்வர்சேஷன். அது மறுபடியும் நான் சேது அண்ணனோட ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஐ வுட் லவ் டு ஒர்க் வித் ஹிம். அண்ட் கங்க்ராட்ஸ்ண்ணா. அண்ட் கங்க்ராட்ஸ் டு என்டையர் டீம் ஃபார் மேக்கிங் திஸ் ஃபில்ம். அண்ட் நான் ட்ரெய்லர் பார்த்தோம், மேக்கிங் வீடியோஸ் எல்லாமே பார்த்தோம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஐ திங்க் இட் வில் பி a good watch. Please watch it in theatres. Thank you. Thank you, Mr. Madon Ashwin. Next. வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியாவில் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மிஷ்கின் சார் வந்து இந்த விழாவுக்கு வந்து இன்வைட் பண்ணதில்லை. ஏன்னா அவருடைய படங்கள் நிறையா பார்த்து அதில் ஒரு வகையில் நாங்கள் இன்ஸ்பயர் ஆகி இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ சாரோட எல்லா படங்களும் ஏதோ ஒரு வகையில் எல்லாரையும் இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் ட்ரெயின் வந்து கண்டிப்பாக இன்னும் இது வந்து எங்களை பயங்கரமாக இன்ஸ்பயர் பண்ணணும்னு நம்புகிறேன். சார், வி ஆர் பிக் ஃபேன் ஆஃப் யூ சார். அண்ட் சார் வந்து படங்கள் மட்டும் இல்லை, அவரோட இன்டர்வியூவாக இருக்கட்டும், அவரோட ஷோவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து பயங்கர என்கேஜாக எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணிருக்காரு. ரீசெண்டாக சாரோட ஆஃபீஸ் போயிருந்தோம் நாங்கள் எல்லாருமே. ஒரு 9 மணிக்கு போனோம் நைட்டு, காலைல 7 மணிக்கெலாம் வெளில வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் வந்து 10 நிமிஷம் மாதிரி தான் இருந்தது. நிறைய படங்கள் பற்றி புக்ஸ் நிறைய விஷயங்கள் சார் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப லேர்னிங்காக இருந்தது அன்னைக்கு. ஸோ இந்த ட்ரெயின் படம் வந்து ஒரு ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. அண்ட் வந்து இப்போ இந்த மேக்கிங் பார்க்கும்போதே அதோட சார் அந்த மேக்கிங்கில் அந்த படத்துக்கு போட்ட அந்த ரிஸ்க்கும் அவரோட சின்சியாரிட்டியும் நாங்கள் வந்து டேக் ஓவாக எடுத்துப்போம் சார். அண்ட் விஜய் சேதுபதி அண்ணா, நீங்களும் மிஷ்கின் சாரோட கொலாபரேஷனில் இந்த படம் பார்க்க போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது இன்னும் அந்த எக்ஸைட்மெண்ட் அதிகமாகுது. தேங்க்யூ ஸோ மச். வெயிட்டிங் ஃபார் ட்ரெயின். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி மிஷ்கின் சார் என்னை இன்வைட் பண்ணதுக்கு. ஏன்னா இன்றைக்கி எல்லா ஆடியோ லான்ச்லையும் எல்லா ஈவெண்ட்லையும் மிஷ்கின் சாரை இன்வைட் பண்ண தான் சந்தோஷப்படுவாங்க. அப்படி ஒருத்தர் எனக்கு பர்சனலாக ஃபோன் பண்ணி செல்லம் வந்துடுறா அப்படின்னு சொன்னார். அதை நான் ரொம்ப ப்ரிவிலேஜாக பார்க்குறேன் சார். அப்புறம் நாங்கள் எல்லாருமே மீட் பண்ணி மிஷ்கின் சார் கூப்பிட்டுருக்காரு, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எல்லாரும் சேர்ந்து மனு கொடுப்போம், எங்கள் எல்லாரோட படத்தில் எதையாவது ஒன்றை ஃபுல்லாக பார்த்துருங்க சார், அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம் நினச்சோம். வஞ்ச புகழ்ச்சி அணின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. அடா பாவீங்களா? ஆமாம் சார், நீங்கள் வாழ்க்கையில் ஏதாவது கண்டிப்பாக மோசமான படங்கள் பார்த்துருப்பீங்க, அப்படியாவது நினச்சிட்டாவது ஒரு வாட்டி ஃபுல்லாக பார்த்துருங்க, இல்லை பார்த்தனாவது போய் சொல்லுங்கள் சார் மேலே ஏறி அப்படின்னு சொல்லான்னு ஹம்பிளாக ரெக்வஸ்ட் பண்ணுறோம் சார். ரொம்ப நன்றி. உங்கள் படத்தை வாழ்த்துறதுக்கோ இதுக்கோ அங்கே அதுக்கெல்லாம் வரல சார், நீங்கள் கூப்பிட்டீங்க, ஹாப்பியாக இருந்தது, வந்தோம் சார். இனிமேல் அடிக்கடி கூப்பிடுங்க சார். தேங்க்யூ. இந்த அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வினோத்ராஜ், இப்போ இவர்கிட்ட தான் சார் ஏடியாக ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. இவர் கூட நிற்கிறது எனக்கு ரொம்ப ப்ரிவிலேஜாக இருக்குது. இப்போ அவர் சாரை பற்றி பேசுவார். எல்லாருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வில் கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படத்தை பற்றி இங்கே எல்லாருமே சொல்லிட்டாங்க. எனக்கு சேதனும் சரி, மிஷ்கின் சாரும் சரி,
இவங்க ஹீரோ டைரக்டர்ன்ற தாண்டி எனக்கு ஹியூமனாக ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு டைரக்டருக்கு வந்து சேதனை வந்து என்னோட 2 படங்களும் பார்த்து இந்த படத்தை நான் புரிஞ்சுக்கிறதோட கூடுதல் புரிதலோட வந்து என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு ஹைக் கொடுக்கும். ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அதுதான் தேவைன்னு நினைக்கிறேன். அது சேதனை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதோட என்ன பண்ணுற தொடர்ந்து கால் பண்ணி கேட்பாரு. அடுத்து என்னடா எழுதுடா, படம் பண்ணுறா, வந்து சொல்லுடா அப்படின்னு என் மேலே ரொம்ப கேரிங்காக இருக்கிறவர். தேங்க்ஸ்ண்ணே. இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி படமாக தான் அமையும். அப்புறம் அண்ணன் மிஸ்கின் அண்ணன், நான் சினிமாவுக்கு வந்ததுக்கு தொடர்ந்து நன்றி சொல்கிறதில்ல. மிஸ்கின் அண்ணன் வந்து இப்போ நான் அவர் கூட அவங்க சொல்கிற மாதிரி அண்ணன் தான் அவர் நினைக்கிறேன். எல்லாமே இப்போது அவரோட ஆஃபீஸ் போனாலும் ஒரு மாதிரி புக் ஃபேர்க்கெலாம் போனால் ஒரு கில்ட் ஆகும்ல, இவ்வளோ புத்தகங்கள் படிக்கலாம், நம்ம கொஞ்சம் தான் படிச்சிருக்கோம். அந்த மாதிரி இவர் ஆஃபீஸ் போகிற ஒரு வாட்டி கில்ட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இவர் மட்டும் படிக்க மாட்டாங்க, அவங்க அசிஸ்டண்ட் வெங்கி, நிவி எல்லாருமே படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, படத்தை பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க. அவங்க ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது ஏதோ ஒரு மைனஸ் நம்மகிட்ட வந்து கழியும், ஏதோ ஒரு விஷயத்தை புதுசாக லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மனித நேயமாகவும் கூட இருக்கும். நிறையா விஷயத்தை உங்கள்கிட்ட வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எனக்கு வாழ்த்துக்கள்னே, ரொம்ப ரொம்ப நன்றி. கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. அடுத்து பேர் பேசு. தேங்க்யூ வினோத் சார். அடுத்ததாக கம்மான் அருண். எல்லாருக்கும் வணக்கம். யாரு? மிஷ்கின் சார் லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக ஆக்டராக ஒரு அவதாரம் எடுத்துட்டு ரியாலிட்டி ஷோஸ் இதிலெல்லாம் பார்த்து தெரில, எனக்கு மடோன் சொன்ன மாதிரி தான், மடோன் சொன்னதோட எக்ஸ்டென்ஷன் மாதிரி தான். வி லவ் டு see you as a director and you're an inspiration. Keep inspiring us, sir. And Sethu sir, a huge fan. நீங்கள் பண்ணுற ஒர்க், we admire you. Thank you so much. Thank you, sir. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் மிஷ்கின் சாரை வந்து பார்த்து தான் நாங்களாம் வந்திருக்கோம். என்னோட அவர் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டைரக்டர்ஸ் அண்ட் யுத்தம் செய் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம். அதை பார்த்து தான் ஓகே இப்படி தான் சினிமா இருக்கணும் அப்படின்ற லெவலுக்கு நான் ஃபீல் பண்ணேன். ஒரு ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். சாரி, ஐ ஹவ் நெவர் டன் திஸ். கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. பட் மிஷ்கின் சாரோட எப்படி ஹவு டிட் ஐ கனெக்ட் வித் ஹிம்னா அது மேஜிக்காக இருக்குது. இங்கே ஹவு டிட் ஐ கனெக்ட் வித் ஹிம்னு யோசிக்கும் போது ஹியூமனாக அவர் ஒரு பயங்கரமான பர்சன். அவரோட ஸ்பெண்ட் பண்ண டைம், அவர் பாடும்போது கேட்டிருக்கோம், அவர் கம்போஸ் பண்ணது நாங்கள் லைவாக பார்த்துருக்கோம். அவரோட கான்வர்சேஷன்ஸ், அவரோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து அவ்வளோ என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு புதுசாக இருக்குது. அவர் ஒரு மோஸ்ட் நெகட்டிவ் திங்கை கூட ரொம்ப பாசிட்டிவாக பார்க்குறாரு. மோஸ்ட் பாசிட்டிவ் திங்கில் இருக்கிற இதில் ஒரு இந்தியன் யாங் மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு எப்பயுமே இருக்குது அவரோட இதில். அண்ட் அது ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்கும். ஏதாவது ஒரு ரொம்ப பாப்புலரான ஒரு விஷயம் இருக்கும், ரொம்ப பயங்கரமாக இது எப்படி நான் குறை சொல்லலாம்னா அதில் வந்து செம்மையாக ஒரு கிரிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் வைக்கிறாரு. அதே மாதிரி யாருக்குமே ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அதை பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணார். அந்த மாதிரி ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்த்துருக்கோம். அப்புறம் சேது சார் அஃப்கோர்ஸ் ஃபினாமினல் ஆக்டர். அகெயின் அவருக்கு நான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணது அவர் ஞாபகம் இருக்குமான்னு கூட தெரில. ஆனால் எனக்கு அப்போ ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்துருந்துச்சு, ஒரு பெரிய ஆக்சிடென்ட் இருந்தது கையில். முதல்ல நான் ஓமை கடவுளே படத்தோட சக்ஸஸ் மீட்டில் அவரை மீட் பண்ணேன். அப்போ அஸ்வத் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். அப்போது அவர் ஃபஸ்ட்டு நான் யார் என்னெல்லாம் தெரில, என்னப்பா ஆச்சு கைக்கு அப்படின்னாரு. பார்த்துட்டு சார் ஆக்சிடென்ட் சார்னா உடனே கட்டி பிடிச்சிட்டு ஹி ஜஸ்ட் கிஸ்ட் அண்ட் செட் பார்த்துக்கோ, டேக் கேர் அப்படின்னாரு. அந்த இடத்துல நான் வந்து ஐ வாஸ் லைக் அ ஃபேன். அவர் ஆக்டராக ஃபேன்ன்றதோட ஹியூமனாக ஃபினாமினல் பர்சன். ஸோ ஐ மீன் ஐ ஜஸ்ட் ஃபீல் லைக் two great humans have come together to make cinema. It cannot be seen. Of course, trailer பயங்கரமா இருந்துச்சு சார். So we are so excited for what you have created. And as everybody said, மிஷ்கின் சார் வந்து டேரக்டராக பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது 6 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சைக்கோக்கு அப்புறம் இப்போ தான் ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த படம் வருது. ஸோ எக்ஸைட்டட் டு see the film, sir. Thank you. Yeah, that's about it. இல்லை, ஒரே விஷயம் மட்டும், இந்த எப்பவுமே எனர்ஜியாக தான் இருப்பார். அன்றைக்கி 7 மணி ஆனாலும் இந்த எவ்வளோ நாளாக விடிஞ்சிரும் மறுநாள் எனர்ஜியாக தான் இருப்பார். ஆனால் இந்த ஆடியோ ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொன்னோன்னையும் கூடுதல் எனர்ஜி பார்த்தேன். ஒரு டேரக்டர் மிஷ்கின் அண்ணனோட எனர்ஜியை வந்து கூடுதலாக பார்த்தேன். அந்த எனர்ஜி எனக்கு தேவைன்னே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தார். அந்த சந்தோஷம், ஏன்னா நீங்கள் எல்லாரும் சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறோம். நீங்களும் சந்தோஷமாக இருக்கணும். நன்றிண்ணே. So sweet. Thank you. சார் ஏடியா ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ. இருங்க நீங்க எல்லாம் இருங்க, உங்களுக்கு எல்லாம் கிஃப்ட் இருக்கு. ஆமா, இந்த புக் இப்ப தருவாரு. எல்லாத்தையும் நீங்க படிக்கணும். இந்த புக் எல்லாம் படிச்சிட்டு சார் क्वेश्चन கேட்பாங்க, ஆன்சர் பண்ணுங்க. நான் வாங்கி கொடுக்கல, அது வந்து தானு சார் வாங்கி கொடுத்திருக்காரு. ஆமா, இப்போ அது என்ன புக் கொடுத்துருக்காங்க என்னன்னு என்னன்னே தெரியல. அது ஒரு ஆச்சரியமா இருக்கு. படிச்சிட்டு வாட்ஸ்அப்ல வாய்ஸ் நோட்டா சார் இல்ல, இது நீங்க வாங்கி கொடுத்தா நான் வாங்கி கொடுமா, தானு சார் பண்ணிருக்காரு. தானு சார் இஸ் இட்? ஓ மை காட், அது என்ன புக்னு நீங்க எல்லாம் வீட்டுக்கு போய் கண்டிப்பா ஓபன் பண்ணி பார்த்து உங்கள் மாமியாரை சமாளிப்பது. தேங்க்யூ டா, லவ் யூ டா சார். தேங்க்யூ பாய்ஸ், தேங்க்யூ so much. இங்க வந்து
இன்றைக்கி வந்து மிஷ்கின் த கம்போசர் பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். பெர்ஃபார்ம் பண்ண எல்லாமே நல்லா இருந்தது. எனக்கு அதில் 2 சாங்ஸ் மிஷ்கின் பாடினதும் அவங்க ஸ்ருதி பாடினதும் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட் ராஜா. நான் ஒரு இப்படி அவரை எப்போ போனாலும் எதாவது புதுசாக கற்றுக்கிட்டே இருப்பார். இப்போ கொஞ்ச நாளாக எப்போ அவருடைய ஆஃபீஸ்க்கு போனாலும் அவர் எப்போ பேசினாலும் வந்து நான் வந்து மியூசிக்கில் இது கற்றுட்ருக்கேன் அது கற்றுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவார், வாசிச்சுட்டு இருப்பார். பட் ஒரு 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 ஃபுல் லெங்த் ஃபீச்சர் ஃபில்முக்கு ஒரு கம்போசராக தன்னை ப்ரமோட் பண்ணிக்கிற கான்ஃபிடென்ஸ் அவருக்கு எப்படி வந்ததுன்னு நான் நிறைய யோசிச்சிருக்கேன். பட் இந்த மாதிரி சாங்ஸ் கம்போஸ் பண்ண முடியும்னா அந்த கான்ஃபிடென்ஸ் வரும்னு தான் நினைக்கிறேன். மை விஷஸ் ஃபார் தேட். அண்ட் ட்ரெயின், இப்போ ராம் சொன்ன மாதிரி மிஷ்கினுடைய ஸ்பெஷல் என்னென்னா அன்எக்ஸ்பெக்டட் மொமெண்ட்ஸில் அந்த ஒரு ஒரு ஹியூமேன்னஸ் நமக்குள்ளே இருக்கிற எந்த இடத்திலும் மனிதர்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு த குட்னஸ், அந்த அந்த கிரே தாண்டி ஒன்று இருக்குது, எல்லாருக்குள்ளேயும் இருக்குன்றத அங்கங்கே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத இடங்களில் காட்டுவார். அவருடைய எல்லா படங்களையும் தொடர்ந்து அது இருந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் நாம் அவர் படங்களை பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அண்ட் ஈ மூவ்ஸ் அஸ் வித் தட். நம்ம வந்து எமோஷ்னலாக டச் ஆகி அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த அந்த எமோஷ்னல் ஸ்டேட், அந்த அந்த அவங்களையும் நம்மளால் அரவணைச்சிக்கக்கூடிய இடத்துக்கு நம்மளை வித்தின் மினிட்ஸ் நகர்த்தக்கூடிய ஒரு பெரிய ரைட்டர். அண்ட் ஹீ இஸ் வெரி பேஷனட் அபவுட் வாட் ஹீ டஸ். அவருடைய ஃபில்ம்ஸ் அதை ஒர்க் பண்ணும்போது அதுக்கு தன்னுடைய 100% கொடுத்து ஹீ பிலீவ்ஸ் வாட் ஹீ டஸ் இஸ் சம்திங் தட் இஸ் வெரி 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 ஸ்பெஷல் அண்ட் இம்பார்ட்டன்ட். எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை வராது, எல்லாரும் அந்த நம்பிக்கையோட கான்ஃபிடென்ஸோடு ஒர்க் பண்ண மாட்டோம். பட் அந்த கான்ஃபிடென்ஸோடு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆள் மிஷ்கின். அண்ட் தானு சார் வந்து எப்போ பேசினாலும் சொல்லுவார், தம்பி இப்போ பார்த்தம்மா பயங்கரமாக இருக்குது, டென்ஷனாக இருக்குது, அது இதுன்னு சொல்லுவார். நான் ஃபர்ஸ்ட் டே அந்த படத்தோட ஷூட்டுக்கு போயிருந்தேன், செட்டுக்கு போயிருந்தேன். அவங்க இந்த அந்த 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 ட்ரெயின் ஸ்பேஸ்க்குள்ளே ஒர்க் பண்ணுறதுக்காக அவங்க யூஸ் பண்ணியிருந்த அந்த லைட்டிங், அவங்க சூஸ் பண்ணியிருந்த கேமரா, இது எல்லாமுமே வந்து இட்ஸ் அ நியூ எக்ஸ்பெரிமெண்ட் ஃபார் ஒரு ஃபில்ம் மேக்கராக. அந்த இடத்துக்கு போய் இப்படி நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறேன்னு சொல்கிறதுமே ஒரு பெரிய ரிஸ்க்கான விஷயந்தான். அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஒரு டைரக்டருக்கு எவ்வளவு கரேஜ் வேணுமோ அதே அளவு கரேஜ் ப்ரொடியூசருக்கும் இருக்கணும். அந்த கரேஜோட தானு சார் அதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சேது வந்து விடுதலை ஒர்க் பண்ணுது. இந்த ப்ராசஸில் வந்து இஸ் பிகம் பார்ட் ஆஃப் லாட் ஆஃப் அவர் எங்களுடைய நிறைய பயணங்களில் வந்து ஒரு அங்கமாகவே இருக்கார். அண்ட் ஹீ இஸ் நாட் ஜஸ்ட் அன் ஆக்டர், ஆஸ் அ பர்சன். அந்த மிஷ்கினுடைய ஃபில்ம்ஸில் இருக்கிற அந்த குட்னஸ் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர் எப்போதுமே ஹீ ட்ரைஸ் டு ஃபைண்ட், யாரோ ஒருத்தருடைய ஒரு மன வருத்தம் இருக்குன்னா கூட அவங்களுக்குள்ளே இருக்கிற சரியானதை நல்லதை பார்க்கக்கூடிய ஒருத்தர் அவர். அண்ட் நம்ம ஒரு நடிகராக அவர் வந்து எந்த அளவுக்கு ஒரு கேரக்டரை அவரால் எலவேட் பண்ண முடியுன்றது நமக்கு தெரியும். மிஷ்கினும் சொன்னார். மிஷ்கின் வந்து இஸ் அ மேன் ஹூ கேன் கிவ், அதாவது எந்த இன்ஹிபிஷன்ஸும் இல்லாமல் பாராட்டக்கூடிய, அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒருத்தர். அவருமே சேதுவுமே கொஞ்சம் அப்படி தான். 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுற செட் எப்படி இருந்திருக்கும் அப்படி எனக்கு தெரியல. இட் கூட அதாவது ரொம்ப ஒரு ஃபன்னாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இவர் பாராட்டுறதும் அவர் பாராட்டுறதுமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். The whole unit must have enjoyed the process. அண்ட் ட்ரெயின் உடைய வணிக வெற்றி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ட்ரெய்லர் நான் டீசர் முன்னாடியே எனக்கு காமிச்சார், பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ரிதம், அந்த பேசிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட்
தானு சார் சொன்ன மாதிரி எட்ஜ் ஆஃப் த சீட் த்ரில்லராக இருக்குன்றதுல எனக்கு எந்த டவுட்டுமே இல்லை. தேங்க்யூ. அது ஓகே பேபி, நான் நல்லா இருக்கேன் பேபி. முதல்ல தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் ஆனாலும் பொறுமையாக இருந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப தூரத்தில் வந்திருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ லவ் யூப்பா, தேங்க்ஸ்ப்பா. இன்றைக்கி இந்த எங்களை வாழ்த்து வந்த உங்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாரும் அவ்வளோ அன்பாகவும் அவ்வளோ அழகாகவும் பேசுனீங்க. பேச நிறையா வார்த்தை இல்லை, நான் ரொம்ப சந்தோஷமாக கவனிச்சுட்டு இருந்தேன். இதெல்லாம் நான் சம்பாரிச்சேன்னு சொல்கிறத விட அந்த ஆள் சம்பாரிச்சுன்னு நினைக்கிறேன். அவர் உங்கள் எல்லோரையும் கண்டிப்பாக வர வச்சுருக்காரு. நீங்கள் எல்லோரும் அவர் மேலே வச்சுருந்த மரியாதையும் அன்பும் தெரிஞ்சது. இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து எங்களையும் இந்த படத்தையும் வாழ்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒருத்தரும் தனித்தனியாக சொல்ல முடியாது, அதனால் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படத்தில் நடித்த அவ்வளோ பெரிய நடிகர் பட்டாளம் இருக்குது. இந்த படம் எப்போ வரும் நாங்களும் காத்துக்கிட்டே இருந்தோம். தானு சார் இதை ஆகஸ்ட்டில் கொண்டு வரேன்னு சொன்னது ரொம்ப தேங்க்யூ சார். இந்த மனுஷனை பற்றி நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் ஆடிஷன்ஸ் ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆகும்போது போயிருக்கேன். அப்புறம் நான் ஹீரோ ஆனதுக்கு பிறகு ஒரு கூப்பிட்டாரு. எனக்கு இவர் எப்போ பார்த்தாலும் சைக்கோ மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து எதுக்குடா பிரச்சனை, நேராக ஆஃபீஸ் போயிட்டு சாரி சார் டேட் இல்லை சார்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் சைக்கோ படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எனக்கு அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் ஃபோன் பண்ணேன். சார் நான் விஜய் சேது பேசுகிறேன் சார், உங்கள் படம் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொல்லிட்டு. எனக்கு நல்ல படம் ஏதாவது பார்த்துட்டேன்னா அந்த டைரக்டரோட பேசி நான் அந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டது சரியா, என்னால் எவ்வளோ தூரம் அதை புரிஞ்சிக்க முடிஞ்சதுன்னு எனக்கு டிஸ்கஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து போய் பார்த்து ஒரு 8 மணி நேரம் கிட்ட பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். பேசி பார்ட்டிலாம் பண்ணி அப்படியே ஆகி ஒரு வாட்ச் ஒன்று பரிசு கொடுத்தாப்புல எனக்கு. ஸோ அப்படி தான் ஆரம்பித்தது. பிசாஸ் 2 நடித்தேன் ஒரு 2 நாள் போய். அப்புறம் தான் இந்த ட்ரெயின் ஆரம்பித்தது. ட்ரெயின் வந்து இந்த சேட்டு விட்டு கல்யாணம் மாதிரி கலகலகலன்னு இருக்கும். செட்டு ஃபுல்லாகவே வந்து ஏன்னா செட்டு போட்டதுனால அவ்வளோ ஆர்டிஸ்ட்டு எப்பயுமே செட்டுக்குள்ளே வந்து ஒரு எனர்ஜி இருந்துகிட்டே இருக்கும். இவர் ஒரு அற்புதமான விஷயம் ஒன்று பண்ணார். வெறும் 2000 ரூபாய் செலவு பண்ணார். செட்டில் வேலை வந்து பிரமாதம் நடந்தது. நல்லா நடிக்கிறவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் அன்றைக்கி பரிசு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டில். நல்லா வேலை செய்கிற டெக்னீஷியனுக்கு ஒரு 1000 ரூபாய் பரிசு. இதுக்காகவே எல்லோரும் நல்லா வேலை பார்த்தாங்க சார். அது நம்ம வந்து அது காசு இல்லை, அது செகண்டரி அது. ஆனால் அது எல்லோரும் முன்னாடியும் ஒரு முறை நான் கொடுப்பேன், இல்லை ஹீரோயின் கொடுப்பாங்க, இல்லை வேறு யாராக கொடுப்பாங்க. அது தேர்ந்தெடுத்து அது ஒரு விழா மேடையை போல் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி அவங்க ஒர்க்கை அப்ரிஷியேட் பண்ணி அது கொடுக்கும்போது அந்த வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கும். ஒவ்வொரு நாளும் இந்த செட்டு வந்து ஒரு விழா மேடை போல் தான் இருக்கும். ஒவ்வொரு சீனும் நடித்து முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருந்தால் கிளாப் பண்ணுவாங்க. சில சமயம் நமக்கு நல்லா இருக்கும் கிளாப் பண்ணுறாரா இல்லை என்ன சந்தேகம் வரும். பட் இருந்தாலும் எல்லாரையும் தன்னை சுற்றி இருக்க எல்லாரையும் கவனிக்கிறவர், அன்பாக நடத்துகிறவர், அன்பாக வச்சுக்கூட மனுஷன், தனக்கு தெரிஞ்சதை அறிவாக இருக்கட்டும் சரி அன்பாக இருக்கட்டும் சரி பகிர்ந்துக்கிற ஒரு மனுஷன். இவரோட இந்த பயணம் உங்களுக்கு பார்க்குற படம் த்ரில்லராக இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு ரொம்ப ரொமான்டிக்காக தான் போச்சு அந்த ஷூட் வந்து. வி ஹேட் அ வெரி குட் டைம் அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ லவ் யூ. நல்லா வாரி அணைச்சிக்கலாம் அவரை. என்னோடய ஆக்டர்ஸ் எல்லோரும் தனித்தனியாக சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. ஐரா அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஐரா, ஹீரோயின் அண்ட் ஸ்ருதி. தேங்க்யூ ஸ்ருதி. மற்ற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ ஹேட் அ ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ லவ் யூ ஸோ மச். ஐ லவ் யூ. இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லோரும் பத்திரமா அவங்க வீட்டுக்கு போங்க. தேங்க்ஸ் லாட். அண்ட் மாக்காப்பா டிடி தேங்க்ஸ் ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்ஸ் லாட். நன்றி.